அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எல்லாருமே இந்த ஃபோட்டோவிலே தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, ரேஷன் கடை நேர்காணலுக்கான ஆல் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே டவுன்லோட் பண்ணியாச்சு. இப்போ வந்து அதுக்கான இன்டர்வியூக்கான முக்கியமான கேள்விகள் என்னென்ன, எந்தெந்த மாதிரியான கேள்விகள் கேட்பாங்க, இன்டர்வியூக்கு வந்து பார்த்திங்கனாக்கா என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நம்ம கொண்டு போகணும், அதே மாதிரி எத்தனை செட்டு ஜெராக்ஸ் கொண்டு போகணும், எந்தெந்த இடத்துல வந்து நம்ம வந்து இதில் வந்து நம்ம வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், அதே மாதிரி என்னென்ன டைமுக்கு போகணும், அதே மாதிரி யார் யாருக்கெல்லாம் இதில் முன்னுரிமை கொடுக்க போகிறாங்க. ஸோ முக்கியமாக இந்த ரேஷன் கடை நேர்காணலில் இன்டர்வியூவில் வந்து ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் எத்தனை கேட்பாங்க, ரேஷன் கடை வேலை சம்மந்தமாக எத்தனை விதமான கொஸ்டின் கேட்பாங்க, காமனான கொஸ்டின் எத்தனை கேட்பாங்க, இந்த மாதிரி ஒரு 3 விதமாக நம்ம பிரித்து வந்து கொஸ்டின் வந்து ஒரு 40லேருந்து ஒரு 50 கொஸ்டின் வந்து பிரித்து கொடுத்துருக்குறோம். அந்த பிரித்து கொஸ்டின் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து ஆன்சர் ப்ளஸ் கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சரோட வந்து பிடிஎஃபாக வந்து எல்லாருக்குமே நமது சப்ஸ்கிரைபர் ஆகிய நண்பர்களாகிய உங்களுக்கு வந்து நான் வந்து ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அது என்னென்ன கேள்விகள், அதுக்கான ஆன்சர் என்னென்ன, அது எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக துல்லியமாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் மக்களே. அதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக நம்ம சேனலை விசிட் பண்ணுறீங்க, நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ்க்கு, காண்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கன்னா எல்லாருக்குமே ஒரு பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இந்த ரேஷன் வேலைக்கு விண்ணப்பிச்சுட்டு எப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், எப்படி நம்ம வந்து டாக்குமெண்ட் கொண்டு போகணும், யாருக்கு இதில் முன்னுரிமை கொடுப்பாங்க, ஸோ இதெல்லாமே நம்ம வந்து தெளிவாக வந்து பார்த்திங்கனாக்கா தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு நீங்கள் நமது சேனலை நீங்கள் அவங்கக்கிட்ட நீங்கள் ஃபாலோ பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ்க்கு, காண்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், ரொம்ப முக்கியம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா யார் யாருக்கு இதில் முன்னுரிமை கொடுப்பாங்க அப்படின்றத நான் தெளிவாக வந்து சொல்லிடுறேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா யார் யாருக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சால் தான் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அதனால் யாருக்கு முதல்ல முன்னுரிமை அதை முதல்ல பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து கொரோனாவில் பாதிக்கப்பட்டவர்கள், அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனான்ற ஒன்று விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அழிச்சது இல்லையா. ஸோ அந்த கொரோனாவில் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அப்பா அம்மாவை இழந்தவர்களுக்கு முதல் முன்னுரிமை. ஓகேங்களா? 2வது முன்னுரிமை யாருக்கு அப்படின்னா இந்த 2வதாக வந்து பார்த்திங்கனாக்கா இந்த தமிழ் வழியில் படித்தவங்க. ஓகேங்களா? 10வதுலையும் சரி 12வதுலையும் சரி யாரெல்லாம் தமிழ் வழியில் படிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருமே 2ஆம் முன்னுரிமை. அதுவுமே அந்த பிஎஸ் ஸ்டம் சர்டிஃபிகேட், அதாவது தமிழ் வழி சான்றிதழ் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 2வது முன்னுரிமை. ஓகேங்களா? ஸோ அடுத்து 3வது முன்னுரிமை வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு குடும்பத்தில் முதல் பட்டதாரி, ஓகேங்களா, ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் முதல் பட்டதாரியாக இருப்பவர்களுக்கு 3வது முன்னுரிமையாக வழங்குறாங்க. ஓகேங்களா? அதுவுமே நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். ஓகேங்களா? முதல் பட்டதாரி சர்டிஃபிகேட் வந்து முதல் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருக்கணும். இது 3வது முன்னுரிமை. அடுத்த முன்னுரிமை யாருக்கு அப்படின்னா முன்னாள் இராணுவத்தினர். ஓகேங்களா? முன்னாள் இராணுவத்தினருக்கு வந்து பார்த்திங்கனாக்கா அந்த ஃபேமிலியில் வரவங்களுக்கு வம்சாவளிக்கு 4வது முன்னுரிமையை வழங்குறாங்க. அடுத்ததாக ஹேண்டிகேப்ஸ், ஓகேங்களா, ஆதரவற்ற விதவை, கணவரால் கைவிடப்பட்டவர், இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து முன்னுரிமை வந்து வழங்குறாங்க. ஓகேங்களா? ஸோ முன்னுரிமை யாருக்குன்றதை தெளிவாக சொல்லியாச்சு இல்லையா. அடுத்ததாக என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதே மாதிரி இதில் வந்து என்னென்ன டாக்குமெண்ட், அது ஓகே முக்கியமானது தான், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கொண்டு போகணும்னு சொல்லிடுறேன். உங்கள்கிட்ட இருக்கிற, ஓகேங்களா, உங்கள்கிட்ட வந்து ஜாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ், பர்த் சர்டிஃபிகேட்ஸு, தமிழ் வழி சான்றிதழ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள்கிட்ட இருக்கிற 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, உங்கள்கிட்ட இருக்கிற அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்ஸு, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதில் சர்டிஃபிகேட்ஸு, தமிழ் வழி சான்றிதழ் இதெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக கொண்டு போகணும். ஃபோட்டோ கண்டிப்பாக 4. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற அஃபிஷியல் சர்டிஃபிகேட்ஸ், அதாவது அஃபிஷியல்னால் உங்கள்கிட்ட இருக்கிற அரசு சான்றிதழ் எல்லாமே நீங்கள் கொண்டு போவீங்க, ஜெராக்ஸோடு போங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டாக்குமெண்ட் எல்லாமே கொண்டு போங்க. ஓகே, மெயினான விஷயத்துக்கு வருவோம். ஒரு 40லேருந்து ஒரு 50 கொஸ்டின், ஓகேங்களா, கிராஸ் கொஸ்டின் முதற்கொண்டு எல்லாமே நம்ம வந்து பிடிஎஃபாக வந்து எல்லா நண்பர்களுக்கும் முக்கியமாக நமது சப்ஸ்கிரைபர் ஆகிய நண்பர்களுக்கு மட்டும்தான் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ முக்கியமாக நான் பிடிஎஃப் ஷேர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் தான் ஷேர் பண்ணுவேன். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, 93 44 77 38 60. இந்த நம்பருக்கு எல்லோரும் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக
கண்டிப்பாக எல்லாருக்கும் நான் வந்து பிடிஎஃப் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்னென்ன கொஷின்லாம் கேட்பாங்கன்றத சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஷன் கடை வேலைக்கு வந்து என்னென்ன மாதிரி கொஷின் கேட்பாங்கன்றத நான் வந்து ஒரு கேள்வி சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஆன்சர் கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சரோட நான் வந்து பிடிஎஃப் வாட்ஸ்அப் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் நம்பர் 1, தமிழகத்தின் தற்போதைய கூட்டுறவுத்துறை அமைச்சர் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது தமிழகத்தின் முன்னாள் கூட்டுறவுத்துறையின் அமைச்சர், இந்த மாதிரி கொஷின் கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உணவு பொருள் உணவு வழங்கல் அமைச்சர் யார் அப்படின்னு கேட்பாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா முன்னாள் உணவு பொருள் மற்றும் உணவு வழங்கல் அமைச்சராக இருந்தவர் யார் அப்படின்னு சொல்லுவாங்க, கேட்பாங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கடைகளுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா எந்த நாள் வந்து விடுமுறை நாளாக அறிவிக்கப்படுகிறது, இந்த மாதிரி கொஷின் கேட்பாங்க. ஸோ அடுத்தது வந்து ரேஷன் கடைகளில் வந்து பார்த்திங்கனாக்கா அரிசி வந்து பார்த்திங்கனாக்கா எத்தனை கிலோ ஒரு நபருக்கு வந்து எத்தனை கிலோ போடுறாங்க, அதாவது ஒரு மாதத்துக்கு ஒரு நபருக்கு அரிசி வந்து ஃப்ரீ அரிசி வந்து எத்தனை கிலோ போடுறாங்க ஒரு நபருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி அடுத்த கேள்வி கிராஸ் கொஸ்டினாக வந்து ரேஷன் கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த பொருள் எல்லாமே இலவசமாக வழங்குறாங்க அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி இப்போது ஸ்மார்ட் கார்டு எல்லாருமே வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த ஸ்மார்ட் கார்டு இருக்குல்லையா, அது வந்து எத்தனை விதமான டைப் ஆஃப் கார்டு இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. அது என்னென்ன கிராஸ் கொஸ்டினாக வந்து என்னென்ன டைப் ஆஃப் கார்டு அப்படின்னு கேட்பாங்க. அந்த கார்டோட விரிவாக்கம் என்னென்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் கிராஸ் கொஸ்டின். இதுலேயே 3 கொஸ்டின் ஆச்சு இல்லையா, பாருங்கள். அடுத்தது என்பிஹெச்ஹெச் கார்டுக்கு வந்து எல்லா பொருட்களும் வழங்கப்படுகிறதா அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் வந்து ரேஷன் கார்டு இருக்குல்ல, இப்போ ஒரு 5 விதமான கார்டு இருக்குது. அந்த 5 விதமான கார்டில் வந்து முன்னுரிமை உள்ள ஒரு கார்டு இருக்குது. அது என்ன கார்டுன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதே மாதிரி முன்னுரிமை இல்லாத ஒரு கார்டும் இருக்குது. அது என்ன கார்டுன்னு கேட்பாங்க. ஸோ அதையுமே நம்ம வந்து சொல்கிறோம். அதே மாதிரி சர்க்கரை விலை என்ன அப்படின்னு கேட்பாங்க. அடுத்தது என்பிஹெச்எஸ்என்சி கார்டுக்கு வந்து என்ன காரணத்திற்காக எதுக்காக அந்த கார்டு வந்து உதவுது, எந்த காரணத்துக்காக அது வந்து யூஸ் ஆகுதுன்னு கேட்பாங்க. அதோடையும் பார்த்துக்கோங்க. அடுத்ததான் இந்த ரேஷன் கடை வந்து பார்த்திங்கன்னா எந்த துறையின் கீழ் செயல்படுகிறது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து இதுக்கு அந்த வேலைவாய்ப்புக்கு வந்து சம்பளம் கம்மி, ஸோ இந்த வேலை வந்து நீங்கள் எதுக்காக சூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு காமன் கொஸ்டினும் கேட்பாங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள்கிட்ட ஒரு பேனாவும் பேப்பரும் கொடுத்து ஸோ உங்கள்கிட்ட வந்து 2 திருக்குறள் எழுதுங்க அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாமே செக் பண்ணிக்கோங்க, படிச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கணக்கு போடுற விதமாக ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒரு எண்ணெய் பெட்டியில் 5 எண்ணெய் பாக்கெட் ஒரு எண்ணெய் பெட்டியில் வந்து 5 எண்ணெய் பாக்கெட் இருக்கும். ஓகேங்களா, ஒரு தெளிவாக சொல்கிற பாருங்க. ஒரு எண்ணெய் பெட்டியில் 10 எண்ணெய் பாக்கெட் இருக்கும். 4.5 எண்ணெய் பெட்டியில் எத்தனை எண்ணெய் பாக்கெட் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ அதையுமே பார்த்துக்கோங்க. ஸோ டோட்டலாக எத்தனை மாவட்டங்கள் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. அதிலே கிராஸ் கொஸ்டினாக என்னென்ன மாவட்டங்கள் வரிசைப்படுத்துங்க, 38வது மாவட்டம் என்ன, 32வது மாவட்டம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அது எல்லாமே தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ரேஷன் கடைகளில் போடக்கூடிய பொருட்களின் விலைப்பட்டியல் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா தற்போதைய முதல்வர், இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின். தற்போதைய முதல்வராக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. முன்னாள் மினிஸ்டராக இருந்தவரும் யார், அதாவது இங்கிலீஷ்லேயும் கேட்பாங்க, இங்கிலீஷ்லேயும் கேட்பாங்க, தமிழ்லேயும் கேட்பாங்க. தெளிவாக கொஸ்டினே நல்லா புரிஞ்சுக்கோங்க. தற்போதைய மினிஸ்டர் யாருன்னு கேட்பாங்க, முன்னாள் மினிஸ்டர் யாருன்னு கேட்பாங்க. 2 கிராஸ் கொஸ்டின், தெளிவாக கொஸ்டின். ஓகேங்களா? அடுத்ததாக தற்போதைய துணை முதல்வர் யார், முன்னாள் துணை முதல்வராக பணியாற்றியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி அடுத்த கேள்வி வந்து ஆளுநர், தற்போதைய ஆளுநர் யார், முன்னாள் ஆளுநர் யார். அதே மாதிரி குடியரசுத் தலைவர் யார், முன்னாள் குடியரசுத் தலைவர் யார். 1 கிலோ அரிசி மூட்டையில் வந்து எத்தனை கிலோ வந்து அரிசி வருது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அடுத்ததான் இந்த ரேஷன் கடைகளில் வந்து இப்போலாம் ஸ்மார்ட் கார்டு வந்து ஸ்கேன் பண்ணுறதுக்கு ஒரு மிஷின் இருக்கும் இல்லையா, அந்த மிஷினோட பேர் என்னன்னு கேட்பாங்க. ஸோ அதோட விரிவாக்கம் என்னன்னு கேட்பாங்க. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த கட்டுங்களுடைய வேலை என்ன, விற்பனையாளருடைய வேலை என்ன. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா ரேஷன் கடைகளில் வந்து விலையில்லா பொருட்கள், அது என்னென்ன பொருட்கள்லாம் இலவசமாக போடுறாங்க. ஸோ அதே மாதிரி உணவு பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்எஃப்எஸ்னா என்ன, அதோட விரிவாக்கம் என்ன. ஸோ அதே மாதிரி ஒரே தேசம் ஒரே குடும்ப அட்டை கொண்டு வரப்பட்ட ஆண்டு, தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு என்ன. அதே மாதிரி மொபைல் அப்ளிகேஷன்னா என்ன, அதோட வெப்சைட் என்ன. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா பொது விநியோகத்திற்காக அஃபிஷியல் வெப்சைட் ஒன்று இருக்குது, அது என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி ஒரு முக்கியமான கொஸ்டின்லாம் கிட்டத்தட்ட ஒரு 40 50 கொஸ்டின் வந்து கொஸ்டின் மட்டுமே நம்ம வந்து என்னென்ன மாதிரியான கேள்விகள் கேட்பாங்கன்னு சொல்லியிருக்கிறோம். ஜெனரல் நாலேஜ் கொஸ்டின் எப்படி எல்லாமே.
இது கேள்வி ப்ளஸ் ஆன்சரோட வந்து பிடிஎஃபாக நான் வந்து வாட்ஸ்அப் பண்ணுறேன், எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோ. அதுவும் நம்ம சப்ஸ்கிரைபருக்காக மட்டும்தான். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டவங்க மட்டும் நம்ம வாட்ஸ்அப் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அந்த பிடிஎஃப் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வந்து போட்டிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வந்து பிடிஎஃப் அனுப்புவோம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறது என்னென்னா, நான் உங்கள் நம்பர் எடுத்துட்டேன், ஆனால் வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணாம விட்டுட்டேன்னு சொல்கிறீங்க. ஸோ அந்த ஒரு மிஸ்டேக் பண்ணுறீங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, வாங்க அடுத்த ஒரு முக்கியமான அரசு வீடியோ சந்திக்கிறேன். அடுத்த ஒரு முக்கியமான வீடியோ சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ யாருக்கெல்லாம் பிடிஎஃப் வேணுமோ மறக்காமல் வாட்ஸ்அப் வந்து வாங்கிக்கோங்க. தேங்க்யூ.